வைரம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வைரம் இருக்குல்ல, இந்த வைரம் இதுல கம்மியாகும், இந்த வைரம் அந்த கிளையில என்ன கம்மியாகும். இப்ப இந்த மரத்தை வந்து நம்ம ட்ரில் பண்ணி பார்ப்போம் வைரம் எவ்வளவு தூரம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. வைரம் வந்து குறைஞ்சு இதாயிருச்சு. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து 100% வந்து வைரம் ஃபார்ம் ஆகி வெட்டுற கண்டிஷன்ல கிடையாது, மரம் தான் பெருத்து இருக்கு. ட்ரில்லே போட முடியல. அவ்வளவு ஹார்டா இருக்குல்ல. செம்மரம்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. வேற ஓப்பா பிசின் மாதிரி வருது போல. இல்ல இது பிசின் வந்து இந்த கொஞ்ச நேரத்துல வந்து பிளட்டா மாறும். ஓ பிளட்டா மாறுமா? ஆமா. என்ன சொல்றீங்க? பிளட் வரும். டிஜி இறங்கி இருக்கு. வைரத்தை ரீச் ஆகல. புகை வருது பாருங்க. ஃபுல்லா வைரமா இருக்கு. இந்த தூள் வருது இல்ல, இந்த குடஞ்ச சுடுது கையே. இந்த ரெட் கலர் தூள் வருது பாருங்க. ரெட் கலர் தூள் வந்து வைரம். ஓகே. முன்னாடி வரையும் இந்த வெள்ளை தான் வந்துச்சு, இதா வருது. ஓகே. ஆமா, நல்லா உள்ளார ஆழமாவும் போயிடுச்சு. வைரம் வந்து குடஞ்சு இதாயிருச்சு. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து 100% வந்து வைரம் ஃபார்ம் ஆகி வெட்டுற கண்டிஷன்ல கிடையாது, மரம் தான் பெருத்து இருக்கு. வைரம் வந்து இன்னும் ப்ராப்பரா வெட்டணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடும். வைரம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிளா வரணும், இன்னும் 5 வருஷம் ஆகும். இந்த மரம் வந்து ஒரு 18 இருந்து 20 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு 3-4 வருஷம் கண்டிப்பா ஆனாதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். ஆமா, அதனாலதான் இந்த இது. இப்ப நீங்க நமக்கு வந்து இப்ப டைம் இல்ல, இதுல இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளட்டா இருக்கும். ஃபுல்லா பிளட் வந்துரும், வந்துட்டு இருக்கு, நல்லா தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஆமா, அந்த இதுதான் அது. இது வந்து நம்ம ஹீரோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்க செம்மரம். இந்த செம்மரம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே பாத்தீங்கன்னா ஒரு 8 இருந்து 10 அடி உயரத்துல இருக்குது. இதோட தடிமன் நான் சொன்னேன்ல, அந்த பெரிய மரத்துக்கான பட்டைகள் வரணும், அப்பதான் வந்து சீக்கிரம் வந்து இந்த வைரம் வந்து ஃபார்ம் ஆகும். நல்ல குவாலிட்டியான வைரமும் கிடைக்கும். அப்ப குவாலிட்டியான வைரம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பட்டைகள் வந்தாலே வந்து வைரம் வந்து ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் நல்லபடியா வரும். சரிங்களா? வைரங்களை வந்து ABCDன்னு பிரிப்பாங்க. மேக்சிமம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா A வராட்டாலும் BC அந்த மாதிரி வந்துடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த அளவுக்கு தான் தேர்ந்தெடுக்கணும். இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மரச்செடிகள்னு எடுத்துட்டாலே இப்ப இங்க இருக்கிற செடிகள் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு குச்சி கொடுக்கவே இல்லை, அதோட ஸ்ட்ரென்த்ல தான் அது நிக்குது. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்காம வரும். இப்ப வந்து 1000 செடி வச்சாலும் 1000 செடியுமே அடி வாங்காம வரும். இப்ப நான் 1000 செடி உங்களுக்கு நீங்க என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா 1000க்கு 10 செடி நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். அந்த 10 செடி ஏதோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு கவுண்ட் ஏதாச்சும் அடிபடுறது அந்த 10 செடி கவுண்ட் தான் வரும். 100க்கு 1 அப்படின்ற கவுண்ட்ல தான் வருமே தவிர அவ்வளவு சீக்கிரம் அடி வாங்கிறாது. இதுல மேஜரா எங்க ஆட்கள் நடவு பண்ணாங்கன்னா 1000க்கு 1000மே வரும். ஏன்னா எங்க பிளான்டேஷன் தெரிஞ்ச ஆட்கள். இப்ப இந்த மாதிரியான ஸ்ட்ரென்த்தான செடி வந்து கொண்டு வரதான் நம்மளுடைய நோக்கமே. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் காயா சனங்கலன்சிஸ், இது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி கொடுப்பேன். இது ஏன் இந்த 6 அடி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்பர் வளர்க்கறதுக்கு.